ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி எனக்கு பர்த்டேனால பாப்பா காலையிலே ஸ்கூல் போயிட்டாங்க. நானும் பாப்பா மட்டும்தானே இருக்கிறோம். அதனால் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுமே வாமா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு 2 பேருக்குமே, கேக்லாம் வேணான்னு சொல்லியாச்சு. அதனால் எனக்கு சிக்கன் பர்கர் வாங்கி கொடு, சிக்கன் விங்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னான். அதனால் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு சிக்கன் பர்கரும் அப்புறம் சிக்கன் விங்ஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு, சரி வண்டியில் ஒரு ரைட் போகலாம் கொஞ்சம் தூரம் அப்படின்னு. எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கத்து ஊருங்க. அது கொஞ்சம் 2 சைடுமே பார்த்திங்கன்னா வயலாக இருக்கும், வயல்வெளியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அந்த சைடு போயிட்டு வரலான்ட்டு அப்படியே போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு 1/2 ஹவர் ஜாலியாக ரைட் மாதிரி போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எங்கள் ஃப்ரெண்டெலாம் வந்தாங்க, பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக சன்செட் ஆகிற நேரம் 2 பக்கமே வயல் தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் பிரிட்ஜ் இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த சைடு பார்க்குறதுக்கு. இது ஓடை, மழை பெஞ்சதுன்னா நிறைய தண்ணி வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிரும் அதிகமாக இருக்கும். அந்த சைடு ஜிலு ஜிலு ஜிலுன்னு குளிராக இருந்துச்சு. வெயில் அடித்தாலுமே குளிர், அவ்வளோ குளிர் இருந்துச்சுங்க. அப்புறம் அங்கே நின்று கொஞ்சம் நேரம் ஸ்டில்லெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி ஈவினிங் அந்த மாதிரி போனது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அதுவும் எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா வயல்வெளியே இருக்காது. இது நம்ம ஏரியாவிலேருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமம் தான், ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் சிக்கன் ரைஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதையே வாங்கி சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.